நம்மிடம் வாழ்த்துறை வழங்க வரும் திருச்சி ஜி பிரபாகரன் சார் அவர்களை உயர்நிலை குழு உறுப்பினர் அனைத்து இந்திய துணைத் தலைவர் அவர்களை அழைக்கிறேன். நல்லா கைத்தட்டி வரவேற்க ஐயாவை. திருச்சியிலேருந்து நமக்காக நம்ம சேலம் மாவட்டத்திற்கு வந்து பேச வந்திருக்காரு. இந்த நன்னாளில் நமது சேலம் மாவட்டத்தில் நமது ஐயா பிரபாகரன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம் அனைவர் சார்பாகவும் தெரிவிக்கிறோம். நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. அவருக்கு சால்வ் பண்ணுங்க. காலத்தின் நேரம் கருதி நம் தலைவர் நம்மோடு ஒரு 5 நிமிடம் உரையாடுவார். கார்த்திகை மாத கண்ணும் குளிர்ந்த கார்த்திகை மாத குளிரில் மாங்கனி நகரமாம் சேலம் மாநகரில் கண்ணியத்திற்குரிய சகோதரர் ஜாகிர் ஹுசைன் தலைமையில் நடைபெறுகிற இந்த வெற்றி கூட்டத்தில் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற எங்களையெல்லாம் என்னாலும் வழிநடத்துகிற என் இதயத்தில் எல்லா அறைகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற மனோகரன் உள்ளிட்ட இந்த இயக்கத்தை வழிவோடும் பொழிவோடும் நடத்துவதற்கு அல்லும் பகலும் அவர் நிறைய சம்பாதித்து கொண்டிருந்தாலும் இந்த நெட்வொர்க் துறை என்னுடைய பிறப்புரிமை. இந்த சங்கம் அதற்கான வழிகாட்டுதலை தருகிறது என்று பெருமையோடு சொல்லுகிற என் ஆரோக்கிய சகோதரி விக்டோரியா செல்வி அவர்களே, அன்பிற்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்களே, ரூபன் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, குருசாமி அவர்களே, ராஜசேகர் அவர்களே, வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களே, புஷ்பராஜ் அவர்களே மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்களே, இங்கே நிறைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் காலத்தின் அறிவை கருதி என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறி நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காலம் என்னை கட்டுப்படுத்த முடியாது. காரணம், இது இதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற சங்கநாதம். நான் ஒன்றோ இந்த அமைப்பில் சாராதவன் அல்ல, இந்த அமைப்பை சார்ந்தவன் மட்டுமல்ல. நான் நெட்வொர்க் தான் நேசிக்கின்ற தொழில், நான் நெட்வொர்க்கு தான் செய்கிறேன் என்று எந்த மன்றத்திலும் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கின்ற பிரபாகரன். ஏனென்றால் நான் விரும்புகிற தொழில் நெட்வொர்க்கு தான். அதனால் நான் ஏதோ நெட்வொர்க்கு இந்த சங்கம் வீதிக்கு வந்து போராடுவதன் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நிச்சயமாக எங்கள் மக்கள் நினைத்தால், எங்கள் தலைமை நினைத்தால், சங்கம் நினைத்தால் ஒரு விரல் புரட்சியின் மூலமாகவே மாற்றத்தை உருவாக்குவோம். அதன் மூலம் எங்கள் கோரிக்கைகளை வென்றெடுப்போம். நாங்கள் வீதிக்கு வர வேண்டிய கட்டாயம் இல்லை. அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை வீதிக்கு அழைத்து வருகிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நான் ஒன்றும் உங்களை போராட்டத்திற்கு அழைக்க மாட்டோம். நீங்கள் ஒரு விரல் புரட்சிக்கு தயாராகுங்கள். நான் மிக்க வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய நாடு என்பது இந்திய துணைக்கண்டம் எத்தனையோ தேர்தல்களை எல்லாம் சந்தித்திருக்கிறது. வர இருக்கிற தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். அதாவது தண்ணீரை விலை கொடுத்து வாங்கிய வெனிஸ் முன்னேறிவிட்டான். தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் குவைத் முன்னேறிவிட்டான். தண்ணீரிலே மிதக்கின்ற வெனிஸ் முன்னேறிவிட்டான். மாடுகளை மட்டுமே நம்பியிருக்கிற டென்மார்க் முன்னேறிவிட்டான். காடுகளை மட்டுமே நம்பியிருக்கிற பிலிப்பைன்ஸ் முன்னேறிவிட்டான். நிலப்பரப்புகளை மட்டுமே நம்பியிருக்கிற ஆஸ்திரேலியா முன்னேறிவிட்டான். வெறும் கடிகாரத்தை மட்டுமே நம்பி காலம் செல்லுகிற சுவிட்சர்லாந்து முன்னேறிவிட்டான். மீன்களை மட்டுமே நம்பியிருக்கிற நார்வே முன்னேறிவிட்டான். அறிவியலை மட்டுமே நம்பியிருக்கிற அமெரிக்கா முன்னேறிவிட்டான். அதே போல கூட்டு பண்ணையை மட்டுமே நம்பியிருக்கிற சோவியத் ரஷ்யா முன்னேறிவிட்டான். மனித வளத்தை மட்டுமே நம்பியிருக்கிற ஜப்பான்
எரிமலையின் மடியிலே இருக்கிற ஜப்பான், இரண்டாம் உலகப் போரிலே ஹீரோஷிமா நாகசாகி என்ற இரு நகரங்களை இழந்ததற்கு பிறகு பல லட்சம் மக்களை பலி கொடுத்ததற்கு பிறகு உயர்கல்வியை தன் தாய்மொழியிலே படிக்கிற ஜப்பான் உலக நாகரிக ஓட்டப்பந்தயத்தில் முதலிடத்தில் வருகிறான். ஆனால் உழைப்பதற்கு 140 கோடி மக்கள் வற்றாத ஜீவநதி இந்த 5.2% உள்ள இந்தியா என்ற தீபகற்பம் முன்னேறி இருக்கிறதா என்றால் முன்னேறவில்லை. இந்த நாட்டில்தான் வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லுபவர்கள் 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறார்கள். படித்துவிட்டு வேலை கிடைக்கவில்லை என்று பதிவு செய்துவிட்டு இவர்கள் கவலையை போக்குகிற ஆற்றல் அரசாங்கத்திற்கு இல்லை. அரசாங்கம் செய்ய முடியாததை செய்வதற்கு வல்லமை படைத்தவர்கள் யார்? நீங்கள் தான். அரசாங்கம் செய்ய முடியாததை செய்து காட்டுகிற ஆற்றல் படைத்தது நெட்வொர்க்கர்ஸ் மட்டும்தான். என்னிடத்திலே 2 தினங்களுக்கு முன்பு ஒரு தோழர் பேசினார். அவர் சொன்னார், சார் நீங்கள் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நடத்தி நல்லா பண்ணுறீங்க, திருச்சி கூட்டத்துக்கு வந்தேன், 1 கோடி இளைஞர்களை வாட்ஸ்அப்பில் இணைத்து வைத்திருக்கிறேன், வேலை வாய்ப்பு இல்லாதவர்களை, அவர்களுக்கு ஏதாவது எங்களுக்கு வழிகாட்ட முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த 1 கோடி பேரையும் அரசாங்கத்தை நம்பி அரசாங்கம் வேலை தரும்னா முடியாது. அவர்களில் 20 விழுக்காடு பேராவது நெட்வொர்க்கை கையில் எடுங்கள், அரசாங்கம் தர முடியாததை எங்கள் நெட்வொர்க் துறை தரும் என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். அந்த தோழர் கூட இங்கே வந்திருக்கிறார். ஏன்னா நம்மால் மட்டும்தான் இந்த மண்ணில் யாருக்கும் அடிமை இல்லாமல் நெட்வொர்க்கில் எவ்வளோ புனிதமான தொழில். என்னமோ அந்த ஒரு படம் எடுக்கிறப்ப மாத்திரம் இன்றைக்கு அந்த படம் மாத்திரம் வர சூழ்நிலை இருந்தால் நானே தேட்டர் உள்ள போய் பட சூழ்நிலை எழுத்து விட்டு சிறைக்கு போனாலும் கவலை இல்லை, அதை செய்து காட்டியிருப்போம். ஆனால் அது சதுரங்கவேட்டை என்ற ஒரு படம் வந்தது. ஏன்னா நிறைய பேர் இப்படியெல்லாம் இருக்கும்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டிலே பின்தங்கிய மாவட்டம் புதுக்கோட்டை. இந்த புதுக்கோட்டையில் கொரோனா காலத்தில் எல்லா ஸ்கூலும் கொரோனா காலத்தில் எப்படி இயங்கிச்சு? ஒன்லி வாட்ஸ்அப் கிளாஸ் எல்லாம் இந்த மொபைல் ஃபோனில் தான் நடத்துனாங்க. அப்படி நடக்கிறப்ப ஒரு ஏழை தன்னுடைய குழந்தைக்கு படிப்பதற்கு இந்த மொபைல் ஃபோனை வாங்கி தரார். அவர் கூலி தொழிலாளி. அந்த பெண் நினைக்கிறார், நம்முடைய பெற்றோர்கள் இந்த மொபைல் ஃபோனை வாங்கி கொடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதனால் இது சரியாக பயன்படுத்தி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினச்சி அவர் மொபைலில் வேறு எதுவுமே பார்க்கல, தன் அறிவை வளர்ப்பதை மொபைலிலேயே அதை ரொம்ப டைம் செலவு பண்ணி வளர்த்து உலகளாவிய குவிஸ் அந்த குவிஸ் காம்படிஷனில் வேர்ல்டு லெவல் காம்படிஷனில் அவர் ஜெயிக்கிறார். ஜெயித்த உடனே அந்த கம்பெனி அறிவிக்குது, உலகளாவிய கம்பெனி, இந்த பரிசை பெறுவதற்கு நீங்கள் அமெரிக்கா வர வேண்டும், ஆனால் இங்கே தங்குகிற செலவு ஏனைய செலவை நாங்கள் செய்வோம் என்று. அந்த பெண் உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை வெளியிடுகிறார், இந்த பரிசை பெறுவதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை, யாராவது உதவி செய்தால் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். அவருக்கு தேவையான பணம் வந்துவிட்டது. அதற்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு அறிவிப்பை கொடுக்குறார், எனக்கு பணம் வந்துவிட்டது, இனிமேல் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம். அதை கேள்விப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம் அந்த ஊருக்கு போய் கேட்குது, ஏமா எங்களுக்கு லேட்டாக தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தால் அதை நான் செய்து தருகிறேன். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு ஆசை ஒன்றே ஒன்று தான், என்னவென்று தெரியுமா, என் வீட்டில் கழிவறை இல்லை, கட்டித்தார்கள் என்று நான் கேட்க மாட்டேன். என் கிராமத்தில் மொத்தம் 146 வீடுகள் இருக்கிறது, 146 வீடுகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் திறந்த வழி கழிப்பிடத்தை தான் பயன்படுத்துகிறார்கள், அவர்களுக்காக ஒரு கழிப்பிடத்தை கட்டித்தாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த கிராமத்தில் 146 வீடுகளுக்கும் கழிப்பறை கட்டித்தரப்பட்டது. இது வரலாறு. ஏன்னா ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். நம்ம பிள்ளைகள் கெட்டு போய் விடுவார்கள் என்று பயம் இருந்தால்
அவர்களுக்கு செல்போனை வாங்கி கொடுக்க மாட்டோம். ஆனால் பிள்ளைகளுடைய நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எதையும் செய்யலாம். அப்படித்தான் அந்த தாய் தந்தை செய்ததை அந்த கருவியை பயனுள்ள வகையில் பயன்படுத்தினார்கள். நெட்வொர்க்கும் அப்படித்தான். இதே போல பயனுள்ள வகையில் பயன்படுத்துபவர்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துகிறார்கள். பொருட்களை மட்டும் விற்கிறார்கள். பொருட்களை விற்று பல்லாயிரங்கள் பல லட்சத்தை சம்பாதித்தவர்கள் இந்த மேடையிலேயே சாட்சியாக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஏமாந்தவர்களும் இந்த மேடையிலே இருக்கிறார்கள். நான் மறுக்கையில்லை. ஆக நல்லதையும் கெட்டதையும் பகுத்தறிகிற பாங்கு நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் தான் நல்லதை கெட்டதை பகுத்தறிந்து பல விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும். நான் மீண்டும் ஒன்றை நம்முடைய தலைவரை பற்றி எனக்கு முன்பு பேசிய ரூபன் அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு விஷயத்தை ஒரு கதையை மட்டுமே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள்லாம் ஆரம்ப பள்ளியிலிருந்து நான் சட்டக்கல்லூரி வரை அரசாங்க பள்ளியிலே பயின்றவன். ஆக கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஒன்று நடக்கும். அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வருவார், ஸ்கூலை எக்ஸாமின் பண்ணுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் நோட்டுக்கு அட்டை போடுறது, போர்டெல்லாம் அந்த காலத்தில் ஊமத்தலைன்னு சொல்லுவாங்க. அந்த தலையை கறிக்கொட்டையில் வச்சு சேர்த்து அழிச்சு அதெல்லாம் எழுதி ரோல் ப்ரெசன்ட் எல்லாம் எழுதி எல்லாம் வைப்பாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த வாத்தியாருடைய லைஃபே அங்கே தான் இருக்குது. அப்போ அவர் அந்த வாத்தியார் சொல்கிறாரு, அந்த கிளாஸில் ஒரு பையன் படிக்கிறான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் ஊர் ரவுடியோட பையன். அவன் சொல்கிறாங்க, அவர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நாளைக்கு ஒரு நாள் மாத்திரம் நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்துடாத, இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, உன்னை ஏதாச்சும் கேட்டால் நான் மாட்டிக்குவேன் அப்படிங்கிறார். அப்படியா, சரி சரி நான் வரலைன்னு சொல்லிவிட்டு காலையில் ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு கேட்ட திறக்கிறப்ப முதல்ல அவன் தான் நிற்கிறான். அப்போ அவர் நினச்சாரு, சரி இன்னைக்கு சைத்தான் முன்னாலே வந்துருச்சு, நமக்கு இன்னைக்கு கெட்ட நேரம் தான்ட்டு கிளாஸுக்கு போகிறார். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேள்வி கேட்க சொல்கிறார். இவர் கேள்வி கேட்குறப்ப அந்த பையனை பார்த்து தமிழில் தெரியும் என்ற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்னன்னு அவன் எந்திரிச்சு தெரியாதுன்னா சரியாக சொல்லிட்டான்னு. உடனே இன்ஸ்பெக்டர் கேட்டார், எல்லா பையனையும் வேறு வேறு இதில் கேட்டீங்க, அவனை சயின்ஸில் ஒரு கேள்வி கேளுங்கன்ட்டார். ஆஹா என்னடா மாட்டிட்டோமேன்ட்டு திருப்பி சயின்ஸில் கேட்டார். ஆந்தைக்கு பகலின் கண் தெரியுமான், அவன் தெரியாதுன்னா. அவனுக்கு தெரிந்தது தெரியாது என்ற பதில் மட்டும்தான். ஆனால் உலகிற்கு அவனை அறிவாளியாக காட்டிய ஆசிரியரை போல NW என்ற பள்ளியில் நீங்கள் பயின்றால் உங்களை அறிவு சார்ந்தவனாக ஆக்கி காட்டுகிற திறமை நம்முடைய தலைவர் மனோகரனுக்கு உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா சார், எவ்வளவு பெரிய அமைப்பு வச்சிருக்கவன்னா இன்றைக்கு வரிசையில் இருக்கிறான். நம்ம பார்த்து அவர்கள் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு ஒரு கட்சி அல்ல, மத்தியில் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் நாங்கள் தான் ஆளப்போகிறோம் என்று சொல்லுகிற கட்சியாக இருந்தாலும் எல்லாரும் நம்மளை கூப்பிடுறாங்க. ஆனால் நாம் யாரோடு இணைய போகிறோம், யாரோ ஆதரிக்க போகிறோம் என்ற முடிவை இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கின்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் தான் நாம் முடிவெடுக்க போகிறோம். ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறான், எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பிற கூட்டம் போட்டதுனால அல்ல, இந்த நாட்டில் 1 கோடி பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், பணம் போயிடுச்சுன்ட்டு. 1 கோடி பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா, கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கவன் எத்தனை கோடி பேர் இருப்பான்? இந்த அதில் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட் கம்பெனி பண்ணுறவங்க எத்தனை கோடி இருப்பாங்க? அப்படி என்றால் தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் 50 விழுக்காட்டுகளுக்கு மேலே பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய சக்தி நெட்வொர்க்கேஸ் என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டது. ஸோ அப்படின்னா நாம் யாரை ஆதரிக்கிறோமோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். இன்றைக்கி நான் 2 தினங்களுக்கு முன்பு தலைவர்கிட்ட பேசுகிறப்ப சொன்னப்போ சிரித்தேன். நான் சொன்னேன், ஏன் தெரியுமா, இந்த ஆற்றல் நமக்கு இப்போ எங்கே வருகிறது தெரியுமா? மண்ணை விற்க சொன்னால் கூட விற்கிற தகுதி படைத்தவர்கள் நெட்வொர்க்கர்ஸ் தான். அந்த மண்ணுக்கு கூட ஒரு சிறப்பு இருக்கிறது என்று பேசி விற்கிற ஆற்றல் நமக்கு மட்டும்தான் இருக்குது.
ஆகையினால நிச்சயமாக நல்ல பேச்சு திறமை படைத்தவர்கள், ஊரில் மக்கள் தொடர்பு மிக்கவர்கள், நல்ல ட்ரெஸ் கோடில் நல்லா இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் ஆதரித்தால் வீடு வீடாக சென்று உழைப்பதற்கு, வாக்கு கேட்பதற்கு தயங்க மாட்டார்கள் என்பதை நான் சொல்லவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் புரிந்திருக்கிறது. இறுதியாக, ஏன்னா இதை சொன்னோடனே நம்ம ஆட்கள், ஐயோ எவ்வளோ பேர் கூட்டம் வரான், 40 பேர் செத்து போகிறான், அவ்வளோ நம்மளால் என்ன பண்ண முடியும் என்று சொல்லுகிறார்கள். எந்த விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கிற பார்வை தான். இறுதியாக ஒரு கதையை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு உலகத்தில் மிகப்பெரிய நண்டு கண்காட்சி நடந்தது. நான் மிக சுருக்கமாக நமக்கான விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நண்டு கண்காட்சி நடைபெற்றது. அந்த நண்டு கண்காட்சியில் பல்வேறு நாட்டின் நண்டுகள் இருந்தது. ஆனால் எல்லா நாட்டினுடைய நண்டுகளுக்கும் மூடி போட்டிருந்தது. இந்தியா நாட்டினுடைய நண்டுக்கு மாத்திரம் அந்த இருக்கிற கூடு, கண்ணாடி கூடுக்கு மூடி போடலை. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஏன் இந்தியாவுக்கு மாத்திரம் மூடி போடலைன்னு. ஒருத்தர் சொன்னான், அதான் சில பேர் புரியாமல் சொல்கிறது தான், சார் இந்தியா நண்டு அடுத்தவனை முன்னேற விடாது, அதனால் அதுவே ஒரு நண்டு இழுத்து விட்டுரும், அதனால தான் மூடி போடலை. அதை பார்த்த பக்கத்தில் இருந்த ஒரு இலக்கியம் சொன்னான், அப்படி அல்ல, உலகத்திலேயே குடும்பமாக வாழ்கிற சக்தி படைத்தவர்கள் இந்தியர்கள் தான். ஒரு ஆபத்து என்று வந்தால் தான் மட்டும் தப்பிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டான், தன் குடும்பத்தை சேர்த்து காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இந்தியன் கருதுவார். அதுபோல்தான் இந்தியன் என்றும் தான் மட்டும் வராது, தன் குடும்பத்தை சேர்த்து மேலே கொண்டு வந்து வர முடியாத சூழ்நிலை வந்தால் அதுவும் சேர்ந்து முடியும் என்று சொன்னதைப் போல, அப்போ அந்த பார்க்கிற பார்வையில் தான் இருக்கிறது. அரசியல் கட்சி எவ்வளோ பெரிய இடமாக இருந்தாலும் சரி, அவர்களை மாற்றுகின்ற ஆற்றல் நமக்கு இருக்கிறது. ஆகவே நான் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை, எனக்கு நினைவுக்கு வருகிற ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு கவிஞனுக்கும் நிலவுக்கும் போட்டி வந்தது, வானுக்கும் போட்டி வந்தது. அந்த கவிஞன் சொன்னான், நான் புன்னையை எடுத்து வைத்தேன், வானம் வைகரையை எடுத்து வைத்தது. நான் தண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மழையை எடுத்து வைத்தது. நான் நேர்மையை எடுத்து வைத்தேன், வானம் நட்சத்திரத்தை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், வானம் வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், வானம் நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், வானம் மேகங்களை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், வானம் மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், வானம் இடியை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், வானம் வானவில்லை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், வானம் இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், வானம் கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், வானம் புயலை எடுத்து வைத்தது. நான் நம்பிக்கையோடு புதிய மனிதர்களை நோக்கி அடியெடுத்து வைத்தேன், வானம் தோற்றது என்று கவிஞன் சொன்னான். அதே போல நீங்கள் புதியவர்களை தேடி புறப்படுங்கள், வானம் தோற்கும், வைகரை பிறக்கும். ஆகவே வருங்காலம் நம்முடைய காலம் 2026 நிச்சயமாக நாம் இழந்த தொகையை மீட்போம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும், நமக்கான வீடுகள் பிறக்கும். ஆக 26 நமக்கான காலம், வருங்காலம், வசந்த காலம். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார்.